وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم ما نحل والد ولدا من نحل أفضل من عدم حسن أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான அருட்கொடைகளில் குழந்தைகளும் அடங்குவார். வெறுமனே ரப்புல் ஆலமீன் நமக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான் என்கிற அந்த அருட்கொடையை சாதாரணமாக நாம் கடந்து சென்று விட முடியாது. காரணம், எந்த இறைவன் குழந்தைகளை நமக்கு அருட்கொடைகளாக கொடுத்திருக்கிறானோ அந்த குழந்தைகளை குறித்து நம்மிடத்திலே விசாரிக்கப்படும் என்கிற செய்தியையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ لَتُسْأَلُنَّ கண்டிப்பாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், சந்தேகமே இல்லை. ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் உலக ரீதியாக நம்முடைய குழந்தைகளை சில நேரங்களில் நாம் அதட்டுவோம். ஏதாவது நீ செஞ்சுட்டா உன்னை கண்டிப்பாக அடிப்பேன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த காரியத்தை செஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தையின் மேலே உள்ள அன்பில் பாசத்தில் நாம் சொன்னதை செய்யாமல் கூட இருந்துருவோம். சில உலக ரீதியான நடைமுறைகளும் அப்படித்தான். பல்வேறு விதமான செய்திகள் அறிவிக்கப்படுவதுண்டு. ஆனால் சில நேரங்களிலே சொன்னதை போன்று அங்கே நடைமுறைப்படுத்தப்படாமல் போகிற காரியங்களும் இருக்கிறது. ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லதுஸ்அலுன்ன, இந்த விசாரணை என்கிற விஷயத்திலே நாளை மறுமையிலே மறக்கடிக்கப்படுவதற்கோ சமரசம் செய்து கொள்வதற்கோ அங்கு வேலையே இல்லை. லதுஸ்அலுன்ன, திட்டமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். யௌமஇதின், அன்றைய கியாமத்துடைய நாளையிலே, அனின் நஈம், உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடைகளை குறித்து நான் கண்டிப்பாக கேட்பேன். அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. தள்ளி வைக்கிறது, போஸ்ட்போன் பண்ணுறது அல்லது அதை ரத்து செய்வது, உலக ரீதியான இது போன்ற எந்த நடைமுறைகளும் அந்த நாளிலே, மறுமை நாளிலே அங்கு நடைபெறவே பெறாது. இந்த ரெண்டுக்கும் அங்கு சாத்தியமே இல்லை. கண்டிப்பாக விசாரணை என்பது இருக்கிறது. உடல் எப்படி நமக்கு அருட்கொடையோ, நம்முடைய பொருளாதாரம் எப்படி நமக்கு அருட்கொடையோ, அதே போன்றுதான் குழந்தை செல்வங்களும் நமக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடைகள்.
அனின் நயீம், உன்னுடைய பொருளாதாரத்தை குறித்தும் நான் கேட்பேன். உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தேனே, அந்த குழந்தைகளை குறித்தும் நான் விசாரிப்பேன். அப்படி விசாரிக்கப்படுகிற போது நாம் நம்முடைய குழந்தைகளை எந்த அளவிற்கு அவர்களை நாம் வார்த்தெடுத்திருக்கிறோம் என்கிற செய்தியை நாம் அல்லாஹ்விடத்தில் அங்கே சமர்ப்பிக்க வேண்டிய, சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு நிலை நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. எனவே அந்த குழந்தைகளை நமக்கு பாரமாக, சுமையாக, நெருக்கடியாக கருதாமல் அந்த குழந்தைகளை சுகமானதாக, இன்பமானதாக, மகிழ்ச்சிகரமானதாக அதை நாம் உள்ளத்திலே நினைத்து அவைகளை நல்லொழுக்கத்தோடு வார்த்தெடுக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது. ஒரு செடி இருக்கிறது, அந்த செடி ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்றால் அந்த செடியினுடைய வேரோடு என்ன இருக்க வேண்டும்? நீர் இணைய வேண்டும். செடியை வச்சாச்சு, தண்ணி ஊற்றவே இல்லை, ஆரோக்கியமாக வளருமா? வெயில் பட்டு காய்ந்து போகும். அதே போன்றுதான் நம் பிஞ்சு குழந்தைகள், நம் குழந்தைகள் வெறுமனே அவர்களை நாம் பெற்றெடுப்பதோடு நம்முடைய கடமை முடிந்துவிட்டது என்று நாம் எண்ணிவிடாமல் அவர்களுக்கு தர வேண்டிய மார்க்க ஞானங்களை, தண்ணீரை தருகிற போது செடி எப்படி ஆரோக்கியமாக வளர்கிறதோ, சுவை மிகுந்த கனிகளை தருகிறதோ, ஆரோக்கியமான, பார்ப்பதற்கு பச்சை பசேலென மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறதோ, அதே போன்றுதான் மார்க்க கல்வி என்று சொல்லப்படக்கூடிய நீர் ஆதாரத்தை நம் குழந்தைகளுக்கு நாம் வழங்குகிற போது அது நமக்கு இம்மைக்கும் பலன் தரும், நாளை மறுமைக்கும் பலன் தரும். பெற்றோர்களாகிய நாம் இது விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய, சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய சொத்துக்கள் உலக ரீதியாக அவர்களுக்கு பயன்பட்டாலும் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே மிக உயர்ந்த அன்பளிப்பு எது தெரியுமா? நிறைய அன்பளிப்புகளை கொடுக்குறோம். நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டா உனக்கு பைக் வாங்கி தர்றேன், அல்லது ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டா உனக்கு இந்த பொருளை நான் வாங்கி தருகிறேன், நீ எதை கேட்கியோ அதை கொடுக்கிறேன் என்று நம் குழந்தைகளை ஆர்வப்படுத்துகிறோம். தவறல்ல. இதே ஆர்வமும் ஆதரவும் மார்க்க கல்வியை நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கிற விஷயத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உயர்தரமான செல்போன்களை வாங்கி தருவதற்காக காத்திருக்கிறோம். கம்ப்யூட்டர் வேணுமா, லேப்டாப் வேணுமா, செல்போன் வேணுமா, பைக் வேணுமா, கார் வேணுமா என்று உயர்தரமான பரிசுகளை நாம் கொடுக்கிறோம். தவறல்ல. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகளில் மிக உயர்ந்த பரிசு அதபின் ஹசனின், நல்லொழுக்கம் என்கிற பரிசை நீங்கள் கொடுத்து விட்டால் கோடிக்கணக்கில் விலை உயர்ந்த கார்களை வாங்கி கொடுப்பதை விடவும் அது சிறந்தது. லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை அவன் தவறான வழியிலே செலவு செய்வதிலிருந்து அவனை அது பாதுகாத்துக் கொள்ளும். நல்லொழுக்கம் என்பது அந்த குழந்தையை சீர்படுத்துகிறது, செம்மைப்படுத்துகிறது. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் அத்தனை பொருட்களை விடவும் ஒரு குழந்தைக்கு தந்தையால் கொடுக்கப்படக்கூடிய எல்லா பரிசுகளையும் விட உயர்ந்த பரிசு அது நல்லொழுக்கம், அதபின் ஹசனின் என்று சொல்லி தருகிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே நம் குழந்தைகளுக்காக நாம் எதையெல்லாமோ இழக்கிறோம். பொருளாதாரத்தை இழக்கிறோம், நேரத்தை இழக்கிறோம், அகடமிக் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி படிப்புகளுக்காக அதிகாலை முதலே விழித்து அவர்களுக்கான தேவைகளை அவர்களோடு இணைந்து நாமும் களப்பணியாற்றி குறித்த நேரத்திலே அவர்களை கொண்டு போய் கல்வி நிலையங்களிலே அமர்த்தி அந்த கல்விகளை முறையாக பெற்று நன்மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று ஆர்வப்படுகிற நாம்
அதே குழந்தைக்கு மார்க்க ரீதியான கல்வியை எத்தனை சதவீதம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக அகடமிக் கல்விக்காக நேரத்தை ஒதுக்குவதை நான் தவறு என்று சொல்லவில்லை. அதற்கு கொடுப்பதை விட ஒரு மடங்கு கூடுதலாக கொடுப்பதில் தவறேதும் இல்லை என்று சொல்ல வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதபின் ஹசனின் நல்லொழுக்கம் என்று சொல்லி இருக்கிறார்களே, அந்த நல்லொழுக்கத்தை இந்த நாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் எத்தனை சதவீதம் நம் குழந்தைகளுக்கு வழங்கி இருக்கிறோம்? நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு நான் உலக ரீதியான கல்விகளை கொடுப்பதை போன்றே மார்க்க ரீதியான கல்விகளை நான் வழங்கி இருக்கிறேன் என்று நாம் மார்தட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கான நேரங்களை ஒதுக்க வேண்டும். அவர்களோடு நாம் செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்தால் அந்த குழந்தையின் மூலமாக நமக்கு இம்மையிலும் பலன் கிடைக்கும், நாளை மறுமையிலும் பலன் கிடைக்கும். ரப்புல் ஆலமீனுடைய விசாரணை வளையத்திலே இருந்து இலகுவாக நாம் நகர்ந்து சென்று விடலாம். என்று அல்லாஹ் குழந்தைகளை குறித்து, அந்த அருட்படைகளை குறித்து கேட்கிற போது, நீ எனக்கு குழந்தையை கொடுத்தாய், நான் உலக ரீதியாக இவ்வளவு படிப்புகளை படிக்க வைத்தேன், மார்க்க கல்வியை இத்தனை சதவீதம் கொடுத்தேன், அவன் அதன்படி அமல் செய்தான் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடலாம். இல்லை என்றால் மாட்டிக்கொள்பவர்கள் நாமத்தான் இருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் இடத்திலே பதில் சொல்லவில்லை என்றால் அவன் வழங்குகிற தண்டனையை பெற்றோர்களாகி நாம் பெற்றுத்தான் ஆக வேண்டும். அங்கே சாக்கு போக்குகள் சொல்ல முடியாது, காரண காரியங்கள் அங்கே ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவுபட சொல்லி இருக்கிறார். ஒரு இடத்திலே குர்ஆனிலே சொல்கிற போது குழந்தைகளை உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. செல்வமும் குழந்தைகளும் உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். யாரை பார்த்தாலும் என்ன கேட்குறோம்? என்னப்பா உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பயன்படுத்தி எப்போ வந்த, பிள்ளைங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க கேட்குறோமா இல்லையா? அது உலகத்தினுடைய அலங்காரம். திருமணம் முடித்து விட்டால், ஒரு நிலையை கடந்து விட்டால், ஒரு நிலைக்கு பிறகு பேரம்பேத்திகள் எத்தனை பேர் என்று கேட்கிறோம். தவறல்ல, அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். குழந்தை பேற்றோடு இருப்பது மிகப்பெரிய பாக்கியம், பேரன் பேத்திகளோடு இருப்பது அதைவிட மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் அந்த பாக்கியத்தை வழங்கியதற்கு நாம் செய்கிற கைமாறு என்ன? ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். ரப்பே, எனக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறாய், பேரன் பேத்திகளை கொடுத்திருக்கிறாய், இந்த இதற்காக நான் மார்க்க கல்வி அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை நாம் கையில் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த குழந்தைகளை உலகத்தினுடைய அலங்காரம் என்று சொல்கிறானோ அதே ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்திலே சொல்கிறான் குர்ஆனிலே, இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. இன்னமா அம்பாலுக்கும், நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரங்களும், அவுலாதுக்கும் உங்களுடைய குழந்தை செல்வங்களும், ஃபித்னத்துன் சோதனை என்று சொல்கிறார். இப்போ ஒரே பொருள் தானங்க, குழந்தைங்கிறது அங்கேயே அல்லாஹ் பொருளாதாரத்தை தான் சொல்றான், குழந்தையை தான் சொல்றான். அந்த இடத்துல சொல்லும் போது அலங்காரம் என்று சொல்கிறான். இங்கே சொல்கிற போது அந்த சோதனை என்று சொல்கிறான். பொருள் வேற மாறி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரே பொருளை இரண்டு விதமாக அல்லாஹ் சொல்கிறான். தப்சீரிலே இதற்கான விளக்கம் சொல்லப்படுகிறது. எந்த குழந்தை நமக்கு உலகத்தினுடைய அலங்காரம் தெரியுமா? அந்த குழந்தையை நாம் மார்க்க கல்வியை கொடுத்து, நல்லொழுக்கத்தை கொடுத்து, நபி அவர்கள் சொன்ன அடிப்படையிலே அவர்களை நாம் வார்த்தெடுத்தால், வளர்த்தெடுத்தால், அந்த குழந்தை நமக்கு ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அலங்காரமாக மாறிவிடுகிறது. நாம் மௌத்தா போனதுக்கு பின்னாடி கூட அவருடைய மகனா நீனு பரவாயில்லையே, நல்லா விவாதத்தோடு இருக்கிறியே என்று நாம் சொல்லக்கூடிய அவருடைய தந்தையை குறித்து, அவருடைய பாட்டனாரை குறித்து, அவர்களுடைய குடும்பத்தினரை குறித்து நாம் பிரஸ்தாபப்படுத்துகிற அளவிற்கு அந்த குழந்தை நமக்கு அலங்காரமாக மாறி போகிறது. இன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் சோதனை எப்போது என்றால், குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மிக உயர்ந்த பரிசான நல்லொழுக்கத்தை கொடுக்காவிட்டால், மார்க்க ஞானத்தை கொடுக்காவிட்டால், அந்த குழந்தையின் மூலமாக நமக்கு சோதனை. நம்மால் என்ன சொல்லிடுவான்? கரெக்டா, நான் தொழு போயிருப்பேன், எங்க அத்தா என்ன கூட்டு போக மாட்டாரு, சுபோக்கு எஞ்சி போவாருங்க,
என்னை எழுப்பியிருந்தா நான் போயிருப்பேன், என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு முறையிட்டால் நாம் பெற்றோர்களாகி நாம் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் இந்த வசனத்திலே அதைத்தான் சொல்கிறார், இன்னமா அம்பாலுக்கும் ஒலாதுக்கும் பித்னா. எந்த குழந்தைக்கு மார்க்க ஞானம் கொடுக்கப்படவில்லையோ, நாம மார்க்கத்தை கொடுத்திருந்தால், ஒழுக்கத்தை கொடுத்திருந்தால் நம்ம போய் மாட்டிவிட மாட்டோம். நம்ம பையன், நம்ம குழந்தை, பெண் குழந்தை நம்மை மாட்டி விடாது, நம்மை பாதுகாப்பார்கள். என் தந்தை எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், எனக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார், அவருக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடு. அவரின் மூலமாகத்தான் நான் ஹாஃபிலாக இருக்கிறேன், ஹாஃபிலாவாக ஆகியிருக்கிறேன், ஆலிமாக ஆகியிருக்கிறேன், ஆலிமாவாக ஆகியிருக்கிறேன். அவருக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடு. என்னை உருவாக்குவதற்காக அவர் தன்னை இழைத்து கொண்டார் என்று நம் குழந்தைகளை நமக்காக வாதாடும். மார்க்க ஞானத்தை, ஒழுக்க விழுமியங்களை, அகமியங்களை, நற்குணங்களை நாம் கொடுக்க தவறினால் வேற யாரும் எதிரி இல்லை, நம்ம குழந்தை தான் நாளைக்கு நமக்கு எதிரி. அதுதான் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், அவுலாதுக்கும் பித்னா. அப்ப நம் குழந்தைகள் நமக்கு உலகத்தினுடைய அலங்காரமாக மாறுவதும் நமக்கு சோதனையாக அமைவதும் யாருடைய கரத்திலே இருக்கிறது? பெற்றோர்களாகி நம் கரத்திலே தான் இருக்கிறது. இரும்பு கம்பி தான். அந்த இரும்பை நாம் எப்படி வார்த்தெடுக்கிறோமோ அந்த வார்ப்புக்கு தகுந்தாற் போல அது உருவம் கொடுத்து ஒரு அழகை கொடுக்கிறது அல்லவா? எந்த அஜெண்டாவும் இல்லை, தீயில போட்டு சும்மா அப்படி சுருட்டி காட்டிக்கிட்டே இருந்தா இரும்பு என்ன ஆகும்? அது உருக்குலைந்து கருகி போகும், எந்த பொருளும் அதிலே வராது. அதன் மூலமாக நமக்கு சோதனை தான், இழப்பு தான். அதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான், உன் குழந்தை உனக்கு கொடுத்துட்டம்பா, அந்த குழந்தையின் மூலமாக நீ சுவனத்தை பெறுவதும் அந்த குழந்தை உனக்கு சோதனையாக அமைவதும் உன் கரத்துல தான் இருக்கிறது, உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது. அதனால குழந்தைகளை நீங்கள் சாதாரணமாக எடை போடாதீர்கள். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது, ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் என்பது அது குழந்தைகளிடமிருந்து தான் அங்கே துவங்குகிறது. நல்லொழுக்கமுள்ள குழந்தைகளை, நற்பண்புகளை, நற்குணங்களை, குணாதிசயங்களை அவர்களிடத்திலே சிறு வயதிலே நாம் அங்கே விதைத்து விட்டோம் என்று சொன்னால், நாளை நாம் மரணித்ததற்கு பின்னரும் அந்த ஒழுக்க மாண்புகளை, விழுமியங்களை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் அந்த வழியிலே நடக்க துவங்கிவிட்டால் அது நமக்கும் பெருமையாக அமைகிறது, நம் குடும்பத்திற்கும் பெருமையாக அமைகிறது, சமூகத்தை செம்மைப்படுத்துவதற்கும் சிறப்புப்படுத்துவதற்கும் அது சிறப்பாக அமைந்து விடுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் தெளிவாக சொன்னார்கள், நீங்க கார் வாங்கி கொடுக்குறீங்களா, பஸ் வாங்கி கொடுக்குறீங்களா, ரயில் வாங்கி கொடுக்குறீங்களா, அது பெருசு இல்லை. நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து விட்டால் அதை விட உயர்தரமான பரிசு வேறு எதுவும் இருக்க முடியாது என்று ரத்தின சுருக்கமாக மிக மிக இலகுவான அமைப்பிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு தெளிவுபடுத்தி சென்று இருக்கிறார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவ உலகத்திலே பல்வேறு விதமான நெருக்கடிகள், பல்வேறு விதமான சோதனைகள், குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக அவர்களை வழி தவறச் செய்வதற்காக, அவர்களை தவறான பாதையில் இழுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா புறத்திலிருந்தும் அதற்கான முயற்சிகள் நடத்தாட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. குழந்தைகளை நாம் சீர்கெடுத்து விட்டால், அவர்களை தவறான பாதையில திசை திருப்பி விட்டால், ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஜெனரேஷனுடைய நிலை என்னவாக ஆகிப்போம். ஆகவே பெற்றோர்களாகிய நாம் இது விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு எப்படி உணவுகளை கொடுக்கிறோமோ, உடைகளை கொடுக்கிறோமோ, அதே போன்று நற்குணங்களை நாம் தான் கொடுக்க வேண்டும். அதற்கென்று கலாசாலைகள் இருக்கிறது, அங்கே கொண்டு போய் விட்டுவிட்டால் அங்கு இருப்பவர்கள் பராமரித்துக் கொள்வார்கள், பார்த்து கொள்வார்கள் என்று மட்டும் நாம் நினைத்து விடக்கூடாது. அங்க கொண்டு போய் சேர்க்கிறதற்குள்ள இருக்கிற அந்த பொறுப்பு என்பது அத்தோடு நமக்கு முடிந்து விடுவதில்லை. ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், அந்த சேர்த்ததற்கு பின்னரும் அவர்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். அவர்களுடைய நண்பர்கள் யார் என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். யாருடைய தொடர்பில் என் குழந்தை இருக்கிறார்? 24 மணி நேரத்தில் பெரும்பாலான நேரங்கள் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், வெளியிடங்களில் தான் இந்த பெரும்பாலான நேரங்கள் கழிகிறது. அந்த நேரங்களிலே யார் யாருடன் என்னுடைய குழந்தையினுடைய தொடர்புகள் இருக்கிறது என்பதை நாம் கவனமாக அங்கே கவனிப்பதும் பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை இருக்கிறது. இன்றைக்கு சாதாரணமாக
புகாரி ஷரீஃப் என்று சொல்கிறோம். புகாரி ஷரீஃப் உலகத்தினுடைய மிக பிரசித்தி பெற்ற கிரந்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிறு பிராயத்திலே அவர்களுடைய கண் பார்வை பறிபோய்விட்டது. அதற்கு பின்னர் அவர்களுடைய தாயார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து 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 அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு கண் பார்வை பெற்றார்கள் என்று வரலாறிலே வருகிறது. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான். எனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான், அவன் பார்வை குறைபாடு இருக்கிறான் என்கிற போது அந்த தாய் சாதாரணமாக விட்டுவிடவில்லை. என் குழந்தைக்கு பார்வை வேண்டும், அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு கேட்டு பெற்றார்கள். இன்றைக்கு அந்த புகாரி அவர்களின் மூலமாக எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் விட முதல் தரத்தில் இருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி என்கிற அந்த கிதாபை உருவாக்கக்கூடிய ஒரு ஆளுமையை, மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பலகீனத்திற்கு பின்னர் ஒரு பலத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே அவர்களை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. அப்ப பெற்றோர்கள் நான் என் குழந்தைக்கு பெற்றுவிட்டேன் என்று அந்த தாய் அன்றைக்கு அமர்ந்திருந்தால் கண் பார்வை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து பெற்று தந்ததற்கு பின்னர் தான் அவர்கள் இந்த துறையிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். வரலாறு நமக்கு சொல்லுகிற மிகப்பெரிய படிப்பினைகள் இவைகள் எல்லாம். பெற்றோர்களாகிய நமக்கு கடமைகள் அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறிலே வருகிறது, ஏராளமான லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள். அவர்களுடைய தாயார் தந்தை சிறு வயதிலே இறந்து விடுகிறார்கள், எத்தீமாக ஆகிவிடுகிறார்கள். தாயார் தான் அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். அதிகாலை நேரத்திலே கடுமையான பனிப்பொழிவு இருக்கிற போதும், அகமது அவர்கள் சிறு பிராயத்திலே இருந்த போதும் தூக்கத்திலே இருந்து தட்டி எழுப்பி அவர்களை ஒளி செய்வதற்கான முறைகளை அங்கே பயிற்றுவித்து, பள்ளிவாசலுக்கு போன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ல, தந்தை இல்லை, பள்ளிவாசலுக்கு செல்வதற்கான வீதிகள் இருளாக இருக்கிறது. அந்த தாய் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன் குழந்தையினுடைய கரத்தை பிடித்து கொண்டு பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து அவனை தொழுகைக்காக பழக்கிய அந்த பழக்கம் பிற்காலத்திலே அவர்களை ஹதீஸ்களை நிபுணராக, மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்க அறிஞராக மாற்றி தந்திருக்கிறது. பெற்றோர்கள் எந்த அளவிற்கு அந்த தாயினுடைய அர்ப்பணிப்பு, தியாகம் என்பது அங்கே மறைந்திருக்கும் பாருங்கள். சாதாரணமாக ஒரு செய்தியை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பள்ளிக்கூடங்களுக்கு நம் குழந்தைகள் செல்லவில்லை என்றால் ஏன் ஸ்கூலுக்கு போகலன்னு நம்ம கேட்குறோம்ல. மக்தப் மதரசாவுக்கு போகலன்னா, தொழுகைக்கு வரலன்னா, ஏன் இன்றைக்கு செல்லவில்லை என்று கேட்கிற பெற்றோர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? பள்ளிக்கு போகலன்னா கேட்கிற நாம ஏன் மக்தப் மதரசாவுக்கு போகலன்னா கேட்க மாட்டேங்கிறோம். மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது பலகீனமானவர்களாக இருக்கிறோம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஸ்கூலுக்கு போகலன்னா கேட்கிற பெற்றோர்களாகிய நாம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரவில்லை என்றாலும் நாம் கேட்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் நாரா, நீங்க மட்டும் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டால் போதாது, உங்கள் குடும்பத்தினர்களையும் பாதுகாக்க வேண்டும். குடும்பம் என்று வருகிற போது நம்முடைய குழந்தைகள், நம்மோடு உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் அங்கே அடங்குவார்கள், மனைவி, மக்கள் எல்லோரும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வசனத்திலே சொன்னதை போன்று அங்கே விசாரிக்கப்படுகிற போது அந்த விசாரணை வளையம் என்பது நமக்கு இலகுவாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம் குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டும், நல்லொழுக்கத்தை கொடுக்க வேண்டும், மார்க்க கல்வியை, மார்க்க நெறிமுறைகளை அவர்களுக்கு அதிகமாக நாம் கொடுக்க வேண்டும். உலக கல்விக்கு கொடுக்கிற அதை விட அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் கொடுக்கிற போது இறைவனுடைய விசாரணை வளையம் என்பது அவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிற போது அவனிடமிருந்து கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் இலகுவாக சொல்லி நாம் அந்த இடத்திலே இருந்து நாம் நகர்ந்து செல்ல முடியும் என்பதை நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகம், ஒரு கையிலே நவீன கல்வியையும் மறு கையிலே மார்க்க கல்வியையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் வார்த்தெடுக்கப்படுகிற போது இஸ்லாமிய
சூழலிலே அவர்கள் வழி நடத்தப்படுகிற போது ஹலால் ஹராமை தேடி நடக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். தப்பு தவறுகள் செய்வதற்கான சூழல்கள் ஏற்பட்டாலும் அங்கே இரையச்சம் இருப்பதன் காரணமாக, நல்லொழுக்கத்தை நாம் கொடுத்திருப்பதன் மூலமாக அங்கே அவர்கள் தவறுகளில் சிக்குவதற்கும் சின்னாபினமாகுவதற்கும் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள். ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க யார் தெரியுமா? யாரிடத்தில் மார்க்க ஞானம் இருக்கிறதோ, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், மார்க்க ஞானம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் அல்லாஹ்வை பயப்படுவார். மார்க்க ஞானம் இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய பயம் என்பது அங்கே வராது. எனவே நாம் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை, இறை எச்சத்தை கொடுப்பதற்கான மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களாக நமக்கு இருக்கிறது. அந்த குழந்தைகளை நாம் மார்க்க கல்விகளை கற்கக்கூடிய அந்த பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டும். மக்தப் மதரசாக்களுக்கு அனுப்பி வைத்து மார்க்க ஞானங்களை நாம் சிறு வயதிலே அங்கே பதிய வைத்து விடுகிற போது வளர்ந்து வாலிபமாகி அவர்கள் சமுதாயத்திலே எதிர் நீச்சல் போடுவதற்கான எல்லா விஷயங்களையும் சமாளிப்பதற்கான எதிர்கால சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு அந்த இறையச்சத்தின் மூலமாக அல்லாஹ் வழங்கி விடுவான். அந்த குழந்தைகள் மூலமாக நாம் மரணித்ததற்கு பின்னரும் நமக்கு நன்மைகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நம்முடைய மிகப்பெரிய அருட்கொடைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மார்க்க ஞானத்தை நாம் எத்தனை சதவீதம் இதுவரை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதை அவரவர்கள் நாம கணக்கிட்டு இனி எதிர்காலங்களில் இன்ஷா அல்லாஹ் கடந்த காலங்களை விட எதிர்வரும் காலங்களில் அதிகமான அளவிற்கு மார்க்க ஞானத்தை நான் கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்வேன் என்கிற சங்கல்பத்தோடு நாம் இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் குழந்தைகளை உருவாக்குவதற்காக நாம் எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிகளையும் அங்கீகரிப்பானாக. இன்றைக்கு நாம் இங்கு ஒன்று கூடி இருப்பதை போன்று நம்முடைய சந்ததிகளோடு, நம்முடைய குடும்பத்தினர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குழுமி இருப்பதற்கான, ஒன்று கூடுவதற்கான நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் அவர்கள்